ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட் ஆட்சன்ஸுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதில் தேவையான பேஜஸ் எல்லாமே வந்து இருக்கணும். அப்படி தேவையான பேஜஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா, ஆட்சன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பேஜஸ் எல்லாம் வந்து எப்படி ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்சன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அல்லது சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது நீங்கள் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்காக தான் இந்த ஒரு ப்ளகினை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எங்கள் கிளைண்ட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேர்ட்ப்ரெஸ்லேயே வந்து இந்த ப்ளகினை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து எடுத்துக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் எங்களை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். எங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து டிஸ்பிளேலையும் தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டில் வந்து லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பேஜஸ் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் இந்த மாதிரி பேஜஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சோ தெரியாமலே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேஜஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ப்ளகின் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து சர்ச் ப்ளகின் இருக்கும், இங்கே வந்து டைஸ்டிக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மஸ்ட் ஹேவ் பேஜஸ் அப்படின்னு ஒரு ப்ளகின் வரும், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் பேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளகின் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ப்ளகின் மூலமாக நீங்கள் ஆட்சன்ஸுக்கு தேவையான பேஜஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ்னு இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட்சன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேஜஸ் வந்து தேவைப்படும். ஸோ நம்ம ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக 5 பேஜஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல க்ரியேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் வந்து உங்களோட சைட் நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இங்கே என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய இமெயில் அட்ரஸ், அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களோட வெப்சைட் யூஆர்எல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு என்ன பேஜஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதில் வந்து எல்லா பேஜஸுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பப்ளிஷ் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு க்ரியேட் பேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வித்தின் செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜஸ் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ ஒன்ஸ் இந்த பேஜஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிருச்சு அப்படின்னா உங்களோட பேஜஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜஸ் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆட்சன்ஸுக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்காக தான் இந்த ஒரு ப்ளகினை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எங்கள் கிளைண்ட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேர்ட்ப்ரெஸ்லேயே வந்து இந்த ப்ளகினை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து எடுத்துக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் எங்களை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். எங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து டிஸ்பிளேலையும் தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.